ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சத்யாவை உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆச்சுன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான போயிட்டுருக்க விஷயம் வந்து நம்ம தேவிக்கு செல்வநாயகி பற்றின எல்லா உண்மையுமே வந்து தெரிய வருது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஸோ என்னாச்சுன்னு சொல்கிறேன், கதையை ஃபுல்லாக கேளுங்க. நம்ம சத்யா வந்து எப்பயும் போல் அர்ஜுன் கிட்ட இந்த செல்வநாயகி வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், செல்வநாயகி வந்து ஒத்துக்கிறாளா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சை வந்து சத்யா வந்து அர்ஜுன் கிட்ட வந்து இந்த சேலஞ்சை வந்து விட்டுறாங்க. அர்ஜுன் வந்து ஹாலில் வந்து செல்வநாயகி ஸ்ருதி அம்மா அப்பா எல்லாருமே இருக்கும்போது அர்ஜுனும் சத்யாவும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. வந்ததுக்கப்புறமா அர்ஜுன் வந்து செல்வநாயகி கிட்ட, அம்மா நான் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து முடிவெடுத்திருக்கேன், நம்ம ஸ்ருதிக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்ருதி வந்து இந்த வீட்டிலே வந்து பிறந்து வளர்ந்தவ, அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். நம்மளோட அங்கிள் எவ்வளோ நம்ம வீட்டுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க, அதாவது ஸ்ருதியோட அப்பா வந்து அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க, நம்ம அங்கிளும் இந்த வீட்டுக்காக நிறையா உதவி செஞ்சுருக்காங்க, அதனால ஸ்ருதியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், நானே என் ஸ்ருதிக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லவும் ஸ்ருதிக்கு வந்து செம ஷாக்கு. ஏன்னா ஸ்ருதி செல்வநாயகி எல்லாருமே நினச்சிக்கிறதுக்கான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அபியை வந்து ஸ்ருதிக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நம்ம அர்ஜுன் சொல்லும்போது ஸ்ருதிக்கு வந்து செம்ம ஷாக்கு. உடனே ஸ்ருதி வந்து, வேண்டாம் மாமா, இப்போ எதுக்கு எனக்கு கல்யாணம், நான் வந்து படிச்சுட்ருக்கேன், நான் என்னோட படிப்பு தான் முடிஞ்சிருச்சு, ஆனால் நான் வேலைக்கெல்லாம் போகணும்ல, அதனால் எனக்கு கல்யாணம் வேணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மா அப்பாவும் அர்ஜுன் கிட்ட, எங்கள் பொண்ணுக்கு எங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்க தெரியும் அர்ஜுன், நீ எதுவுமே இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உனக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அர்ஜுன் வந்து, இல்லை மாமா அத்தை, நீங்கள் எல்லாம் உங்களுக்குலாம் இந்த சிரமத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஸ்ருதி வந்து யார், எனக்கு வந்து முறப்பொண்ணு தானே, என் ஸ்ருதி வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி தான் இந்த வீட்டில் வளர்ந்தாலும், அதனால நான் ஸ்ருதிக்கு நானே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சத்யாவுக்கு ஒரே சந்தோஷம். சத்யாவுக்கு ஸ்ருதியோட மூஞ்சியை பார்த்து சிரிப்பு தான் வருது. என்ன இந்த ஸ்ருதி வந்து பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு சத்யா வந்து மூஞ்சை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. உடனே வந்து செல்வநாயகிக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. உடனே செல்வநாயகி அர்ஜுன் கிட்ட, என்ன அர்ஜுன் இப்படி திடீர்னு வந்து சொல்கிற, உனக்கே பிஸ்னஸில் எவ்வளோ லாஸு, பிஸ்னஸில் நீயே பிஸியாக இருப்ப, இப்போ இந்த கல்யாண வேண்டிய நீ இழுத்து போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறியா, நீ ரொம்ப பிஸியாக இருப்பப்பா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி சொல்லிடுறாங்க. உடனே வந்து அர்ஜுன் வந்து, இல்லை, என்னோட வார்த்தையை நீங்கள் யாருமே தடுக்காதீங்க, நான் ஸ்ருதிக்கு மாப்பிள்ளை பார்க்க தான் போகிறேன், ஸ்ருதிக்கு நான் சொல்கிற டேட்டில் கல்யாணம் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் சொன்னதுக்கப்புறமா செல்வநாயகி உடனே ஸ்ருதியை பார்க்க, ஸ்ருதி கிட்ட அர்ஜுன் கடைசியே கேட்குறாங்க, ஸ்ருதி நான் யாருக்கிட்டையும் கேட்கல, உன்கிட்ட கேட்கேன், உனக்கு கல்யாணத்துக்கு ஓகேவா ஓகே இல்லையா சொல்லு, நான் மாப்பிள்ளை பார்க்கட்டா பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொன்னோடனே ஸ்ருதி வந்து செல்வநாயகியை பார்க்க, உடனே வந்து அர்ஜுனோட அப்பா ஸ்ருதியை பார்த்து, ஏய் ஸ்ருதி, உன்கிட்ட தானே அர்ஜுன் கேட்குறான், நீ எதுக்கு வேற எங்கேயும் பார்க்குற, உனக்கு என்ன பதிலோ அதை நீ சொல்லு அர்ஜுன் கிட்ட அப்படின்னு சொன்னோடனே செல்வநாயகியை தானே ஸ்ருதி பார்த்தாங்க. உடனே செல்வநாயகி ஸ்ருதியை பார்த்து ஓகே சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்படி கண்ணால் வந்து அசைவு கொடுத்துட்டாங்க. உடனே ஸ்ருதி செல்வநாயகி சொன்னதை கேட்டுக்கிட்டு, ஓகே அர்ஜுன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அர்ஜுன் வந்து, அதான் ஸ்ருதியே வந்து ஓகே சொல்லிட்டா இதுக்கு மேலே என்ன அப்படி சொல்லிட்டு சொல்லவும் உடனே செல்வநாயகி, சரி அர்ஜுன் நீ மாப்பிள்ளை பாரு, நல்ல விஷயம் தானே பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அர்ஜுன் ரூமுக்கு கோவமாக போகிறாங்க. கோவமாக போயிட்டு, ஏய் சத்யா கேட்டில, எங்கள் அம்மா வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, இந்த அவன் பொட்டி பொடிக்கெல்லாம் நீ தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே அந்த பொட்டி பொடிக்கையெல்லாம் வந்து சத்யாவோடதை வந்து வைக்கிறாங்க. உடனே சத்யா வந்து, நிறுத்த அர்ஜுன், இன்னும் வந்து கல்யாணம் ஒன்று நடந்து முடிஞ்சிடலையே, ஏதோ கப்பல் கரைக்கி கடந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம அர்ஜுன், ஏய் நான் தான் வந்து நீ என்ன சொன்ன, சம்மதிக்கே வைக்க முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் எங்கள் அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க, ஸ்ருதியும் எந்த வார்த்தையுமே சொல்லலையே, ஸ்ருதியும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே, ஸ்ருதியும் தானே சம்மதிச்சிட்டா, இதுக்கு மேலே நீ ஒன்றும் ஆடாத, இந்த கல்யாண வேலையை நான் இழுத்து போட்டு பார்க்கணும், என் பிஸ்னஸில் நான் இன்னும் லாஸ் ஆகணும், அதானே உனக்கு ஆசை சத்யா அப்படின்னோடனே உடனே சத்யா, இங்கே பாருங்க எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் ஆசை இல்லை, அவங்க வந்து இந்த கல்யாணத்தை ஈஸியாக ஒத்துக்கிட்டாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது, உங்களால் முடிஞ்சால் நல்லபடியாக ஸ்ருதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன கேளுங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயை பற்றின அந்த இன்ஃபர்மேஷன்ஸை செல்வநாயை பற்றி வந்து அர்ஜுன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சத்யா வந்து அர்ஜுன் கிட்டே இப்படி சொல்லிடுறாங்க. அதோட வந்து அர்ஜுன் வந்து, பாருடி, அந்த ஸ்ருதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்லாம் இதை நான் பண்ணலை, ஒன்றை இந்த வீட்டோட துரத்தணுங்கிறதுக்காக ஸ்ருதிக்கே நானே கல்யாணம் பண்ணி வைக்க, ஸ்ருதி வந்து உன் கையால் தாலி கொடுத்து ஸ்ருதியை வந்து நானே வந்து ஸ்ருதியோட மாப்பிள்ளையை வச்சு நானே ஸ்ருதிக்கு தாலி கட்ட வைக்கிறேன்டி, நானே இந்த தாலியை ஸ்ருதியோட மாப்பிள்ளைக்கு எடுத்து கொடுப்பேன், ஸ்ருதி கழுத்தில் தாலி கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து
நம்ம சத்யா கிட்ட வந்து சபதம் போடுறாங்க. உங்களுக்கு அர்ஜுனை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அர்ஜுன் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேவிக்கு இந்த உண்மைலாம் எப்படி தெரியுங்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு தேவி இப்போது இந்த செல்வநாயகி பற்றின உண்மையாக தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ என்னாச்சு அப்படின்னா அர்ஜுன் வந்து இது மாதிரி சத்யா கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிது. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ருதி வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஏன்னா வந்து அர்ஜுன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாங்கல்ல. ஸ்ருதிக்கு என்னன்னா என்ன அத்தைகிட்ட வந்து நான் ஒரு நியாயம் கேட்டாகணும்ப்பா அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா. அவங்க அப்பா கிட்டே அவங்க அம்மா கிட்டே ஸ்ருதி சொல்கிறா எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். செல்வநாயகி அத்தை தானே சொன்னாங்க அபி மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இப்போ என்னன்னா அர்ஜுன் மாமா வந்து எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன்றாங்க. நான் அத்தைக்கிட்ட ஒரு நியாயம் கேட்டாகணும்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரெடி ஆகும்போது இங்கே பார்த்தா வந்து செல்வநாயகியே வந்து ஸ்ருதியை பார்க்குறதுக்காக ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்தோடனே வந்து செல்வநாயகி வந்துட்டாங்க. இப்போ வந்து இவங்க 3 பேரும் வந்து பேச போகிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் நம்ம தேவி என்ன பண்ணுறா செல்வநாயகியோட ஃபோன் வந்து ஹாலில் இருக்குது. ஹாலில் வந்து அந்த ஃபோன் ரிங் ஆனோடனே தேவி வந்து அந்த ஃபோன் என்ன அத்தையோட ஃபோன் அடிக்கி சரி இங்கேயே அடித்தா நல்லா இருக்காது அத்தைக்கிட்டே போயிட்டு இந்த ஃபோனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து அந்த ஃபோன் எடுத்துகிட்டு செல்வநாயகியை பார்த்து கொடுக்க போகும்போது ரூம் அப்போ தான் வந்து தேவி வந்து திறக்க போகிறாங்க. அதாவது ஸ்ருதி வந்து ரூம்குள்ளே இருக்காங்க. ஸ்ருதி இல்லை தேவி வந்து ஃபோன் எடுத்து கொடுக்கலாம் செல்வநாயகி கிட்ட அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது ரூமை திறக்க போகுது. அப்போ தான் செல்வநாயகி கிட்ட வந்து ஸ்ருதி வந்து பேசுகிறாங்க. அத்தை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அபிமாமா எனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் எதுக்காக வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் தானே சொன்னீங்க அப்படி சொல்லி கேட்டோன்னே அப்போ தான் செல்வநாயகி தான் வாயாலே பேசுகிறாங்க. ஆமாம் நான் தான் சொன்னேன் இந்த தேவியை கல்யாணம் முடிச்சுட்டு தேவி குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய வாங்கிட்டு இந்த தேவியை அடித்து துரத்திடுவோம். அதுக்கப்புறம் அபிமாமா உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் தான் சொன்னேன். அதை நான் நிறைவேற்ற தான் போகிறேன். இப்போயே நீங்கள் எல்லோரும் பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னு செல்வநாயகி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதியோட அப்பா அப்போது நீங்கள் விரட்ட போகிறீங்கன்னா அப்போது அந்த தேவியோட நிலைமை அவ்வளோதான். இப்போ வந்து அப்போ அர்ஜுன் இப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கானே இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே தான் செல்வநாயகி சொல்கிறாங்க அவன் முடிவு பண்ணால் என்ன அவனோட டைம் வேஸ்ட்டு தான். அவன் தலைகீழாக நின்றாலும் இந்த கல்யாணத்தை அவனால் நடத்த முடியாது. நான் வந்து அபி தான் வந்து ஸ்ருதியோட புருஷனா அபி தான் அபியோட பொண்டாட்டினா ஸ்ருதி தான். இதுக்கு இடையில வந்து வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி சொல்கிறாங்க. இதை வந்து தேவி மறைஞ்சிருந்து எல்லா விஷயத்தையும் கேட்டோடனே தேவிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே தேவி இந்த செல்வநாயகி இவ்வளோ கேவலமாக இருந்திருக்காளே நீ திருந்தவே இல்லையாடி இவ்வளோ நாள் நீ திருந்திட்டேன்னு தானே நீ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேவி வந்து அப்படியே தெரியாத மாதிரி அந்த ரூமுக்கு வராத மாதிரி ஃபோனை வச்சுட்டு சத்யாவை மீட் பண்ணுறதுக்காக அழுதுகிட்டே வந்து சத்யா ரூமுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமா சத்யா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டி நான் உன்கிட்ட ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டேன்டி நீ எவ்வளோ சொன்ன என்கிட்ட அந்த செல்வநாயகியை பற்றி ஆனால் நான் தாண்டி உன்னை நம்பவே இல்லை. ஆனால் அந்த செல்வநாயகி ரொம்ப மோசமானவன்ட்டு எனக்கு இப்போ தாண்டி தெரியுது. தயவு செஞ்சு சத்யா நான் மன்னிச்சிருடி எனக்கு நீ தாண்டி இருக்கேன் எனக்கு உன்னை விட்டால் யாருமே இல்லடி. இந்த செல்வநாயகி இவ்வளோ கேவலமாக இருப்பா நான் நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. உடனே சத்யா நான் தான் சொன்னேன்லக்கா நீ தான் நம்பல சரிக்கா இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அந்த செல்வநாயகி வந்து எல்லா விஷயமே வந்து செல்வநாயகி பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து அர்ஜுனும் வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவி வந்து சத்யா கிட்ட சொல்லவும் வந்து தேவிக்கு வந்து செம ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.